பொருந்தக்கூடிய ஒன்றாக எது இருந்ததுன்னு சொன்னா சுயமரியாதை என்பதை தான் தமிழ்நாடு வெல்லும் சொல்லாக 100 ஆண்டுகளில் கட்டி எழுப்பி இருக்கிறது. இந்த சுயமரியாதை உணர்வுனா பெருசா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இங்க இருக்கவங்க யாராவது என்கிட்ட வந்து எத்தனை மணிக்கு ட்ரெயின்னு கேட்டா எனக்கு கோவம் வருமா? ட்ரெயினை விட்டுருவ போல நீ பேசுற பேச்சுன்னா எனக்கு கோவம் வருமா? என்னமா உன்னோட ஜடை நல்லாவே இல்லைன்னா எனக்கு கோவம் வருமா? வருத்தம் வேணா வரும், ஆனா எனக்கு வராது. என்ன கொஞ்சம் காஸ்டியூம் சரியில்லையே அப்படின்னா கண்டுக்க கூட மாட்டோம். என்ன கேள்வி சுருன்னு கோவம் வரும்னா அறிவு இருக்கான்னு கேட்டோம்னு வைங்க, முடிஞ்சு சொல்லி. அதான் அம்மா பிள்ளைய பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டாலோ அப்பா அம்மாவை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவாங்க? அறிவு இருந்தா நான் ஏங்க உங்க கூட இத்தனை வருஷம் இருந்திருக்க போறேன். பிள்ளைங்க இன்னைக்கு என்ன பேசுது தெரியுமா? 3வது படிக்கிற பொண்ணு, நான் பொய் சொல்ல முடியாது, எங்க அண்ணன் வீட்டுல இருக்க அந்த குழந்தை அவங்க அம்மா திட்டிகிட்டே இருந்தாலும் அறிவு இருக்கா பாப்பா அப்படின்னாங்க. அறிவுன்னா நான் எதுக்கு உனக்கு பிறந்திருக்க போறேன்னுச்சு. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த சொல்லலாம் இந்த பிள்ளைகளுக்கு யார் கத்து கொடுக்குறா அப்படின்னு கேட்ட உடனே பொருள் வாங்கி தரலாம் அந்த குழந்தை கேட்குது, நானா உன்னை பெக்க சொன்னேன். இதெல்லாம் ஆதி காலத்து கேள்வி, நம்மளே கேட்டிருக்கோம், ஏன் நமக்கு முன்னாடி தலைவரே கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான் சுயமரியாதை. என்னை பார்த்து நீ எப்படி அறிவு இருக்கான்னு கேட்கலாம். அதோட அர்த்தம் என்ன? நான் ஏதாவது ஒரு மாடுகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அருமை மாடுகளே சுயமரியாதைனா என்னன்னு தெரியுமான்னு பேச முடியுமாங்க? கழுதைகள் எல்லாம் நிக்க வச்சு கழுதைகளே அறிவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்கல்ல. இப்போ மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் நம்ம இந்த சொல்லை கேட்டால் கோபம் வரும். ஏன் கோபம் வருதுன்னா அதற்கு பெயர் சுயமரியாதை. இன்னாருக்கு தான் அறிவிருக்கும் என்ற தத்துவத்தை உடைத்து அனைவருக்குமானதாக அறிவை பொதுமைப்படுத்தியதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு, சுயமரியாதை என்ற வெல்லும் சொல்லினுடைய சிறப்பு. அதனாலதான் லோகோல வச்சிருக்காங்க வாசிப்பின் விழா அறிவு திருவிழா. வெளியே போர்டு வச்சிருக்காங்களா, இவங்களுக்குலாம் அனுமதி இல்லை அவங்களுக்குலாம் அனுமதி இல்லைன்னு. சட்டம் சொல்லுது ஏதாவது காரணத்தை சொல்லி நீ தடுத்து நிறுத்தினால் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லுது. ஆனால் சட்டம் வருவதற்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிருந்த திராவிடம் என்ற தத்துவம் சொன்னது யாரையும் எதன் பொருட்டும் நீ அடிமைப்படுத்தக்கூடாது, தனிமைப்படுத்தக்கூடாது. கொரோனாவா அது தனித்திருங்கள், விழித்திருங்கள், வாய் பேசாமல் இருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உணர்வை இன்ற இளைஞர்களுக்கு இப்படி சொல்லி நான் 2 செய்திகளில் முடிக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தாலும் அறிவுன்னு கிடையாது, மௌனம் கூட அறிவுதான் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. மௌனமா இருக்கும் ஒரு விஷயத்துல எனக்கு கருத்து இல்லை அப்படின்னு சொல்றோம்னா ஏதோ ஒரு பெரிய கருத்து மனசுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நோ ஆன்சர் அப்படின்னு பெண்கள் எப்பெல்லாம் சொல்லுவோம்? எல்லாத்துக்கும் சொல்லுவோம். இதுல என்ன யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல. நானும் இலக்கியம் படிக்கிறேன், இலக்கணம் படிக்கலாம், தமிழ் படிக்கலாம். பெண்கள் அமைதியாக இருந்தால் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறியாம். பாதி பேர் வாழ்க்கை நாசமாக்கி விட்டாது, பிடிக்காதவர் கல்யாணம் பண்ணி விட்டு. அப்பா பார்க்க வந்தாராம், அம்மா அமைதியா இருந்தாங்களாம். ஃபுல்லா அமைதியா இருக்குங்க, பிடிச்சிருக்கு போல. பிடிக்கலன்னு சொன்னா நீ உசுரோட விடமாட்டேன்னு சொன்னவங்க தான் பாதி பேர். சரி, பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் உயிரோட விட மாட்டோமே. பிடிக்கலன்னு சொன்னாலும் விட மாட்டாரு காதலிப்பவர். பிடிச்சிருக்குன்னு சொன்னா செல்ல மகள், பிறந்தது என்ன மகாலட்சுமி, எப்போ வரைக்கும்? அப்பா எனக்கு இவரை பிடிச்சிருக்குப்பான்னு சொல்ற வரைக்கும். அது வேற சமூகத்தை பார்த்து அப்பா இவர் தான்ப்பா லவ் பண்றேன்னு சொல்ற வரைக்கும் செல்ல மகள். சொன்ன அடுத்த நாள் அப்பா கூலிப்படை ஆயிடுவாரு. இப்ப இதை எந்த சொல்லிலிருந்து நாம் வெல்ல முடியும்? எந்த சொல்லிலிருந்து இளைஞர்கள் சமத்துவத்தை நோக்கி போக முடியும்னா, மௌனித்து இருப்பது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், உறக்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சொல்லும் சமூகத்திற்கான சொல்லாக இருக்கின்ற வரை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு சொல் கூட வீணாகாத உங்கள் பேச்சை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இனிமேல் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் உங்களுக்கு நடன கலைஞர்கள் வரலாம், இசைக்கலைஞர்கள் வரலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சியில் திளைப்பதற்காக இலக்கியம் அல்ல, மகிழ்ச்சியில் மட்டுமே திளைப்பதற்காக கலைகள் இல்ல. உண்மையான கலை எதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியுடன் சேர்த்து சமத்துவத்தை பேசுவதற்காக தான் கலையும் இலக்கியமும் பயன்பட வேண்டும். அந்த சமத்துவத்துல செலக்டிவ் அம்னீஷியா நமக்கு வந்துடக்கூடாது. செலக்டிவ் அம்னீஷியானா என்னன்னு தெரியும்ல தோழர்களுக்கெல்லாம். நான் என்னை பார்த்த உடனே இங்க தூய்மை பணியாளர்கள் பின்னாடி வந்து அந்த அண்ணனுங்க வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இப்ப நான் கீழே இருந்து வர்றப்போ அந்த அண்ணனுங்க கிட்ட சொன்னேன், அவங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல, நன்றின்னு சொன்னேன்.
அந்த நன்றி எதுக்காகன்னு கேட்டா அவங்க உழைப்புக்கானது. இந்த நன்றி சொல்லணும்ன்ற வெல்லும் சொல்லை நான் எப்ப கண்டுபிடிச்சேன்னு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தஞ்சாவூர் தெரியும் உங்களுக்கு, நல்லா ஆர்வமா கேட்டீங்கன்னா விடிய விடிய பேசுவேன் நான். நீங்க வேற பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, முடிக்க முடியல. தஞ்சாவூர் கிட்ட ஒரு ஊர்ல போயிட்டு நிகழ்ச்சிக்கு பேச போனப்ப ஒரு அக்கா வந்து டீ கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு கதையா? வழக்கம் போல எல்லா பேச்சாலும் அன்று ஒரு நாள்னு சொல்ற மாதிரி கதைன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க எவிடன்ஸோட இருக்காங்க, உங்களுக்கு யூடியூப்ல எல்லாம் இருக்கு. தலையில ரப்பர் பேண்ட் போட்டிருந்தாங்க, முடி இவ்வளவுதான் இருந்துச்சு, ரொம்ப எளிமையான தோற்றம், கழுத்துல ஒரு சின்ன மஞ்சள் கயிறு மாதிரி போட்டுட்டு ரொம்ப எளிமையான தோற்றம். நான் வழக்கமா போன தங்குற வீடு அந்த அக்கா அன்னைக்கு தான் முதல்ல பாக்குறேன். டீ கொடுத்த உடனே குடிச்சிட்டு அக்கா நல்லா இருக்கு நன்றின்னு. கண்ணு கலங்குச்சு அவங்களுக்கு. எனக்கு உண்மையாவே பயமாயிடுச்சு, எதுக்கு அழுறாங்கன்னு தெரியலையேன்னு. அருமை எனது அப்பாமார்களே, ஆண்களே, இளைஞர்களே, அவங்களுக்கு ஏன் கண்ணில் கலக்கமா இருந்துச்சு, கண்ணீர் வந்துச்சுன்னா அவங்க போட்ட முதல் டீ இல்லை அது. இந்த அக்காவுக்கு இப்போ வயசு 40, 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 15 வயசுல டீ போட ஆரம்பிச்சு 40 வயசு வரைக்கும் லட்சக்கணக்கான டீ போட்டு கொடுத்துருப்பாங்க. மாமனாருக்கு, மாமியாருக்கு, வீட்டுக்காருக்கு, பெத்த பிள்ளைகளுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு. ஒரு முறை கூட ஒருவர் கூட அவருடைய உழைப்புக்கு நன்றி சொன்னதே கிடையாது. நான் சொன்ன நன்றி அவர் கண்ணை கலங்க வைத்தது. அந்த இடத்தில் வெல்லும் சொல் நன்றி தான். ஒரே ஒரு சொல். நீங்களே உங்க மனசாட்சியோடு கேட்டுக்கொள்ளுங்கள், உள சான்றோடு கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லா இல்லைன்னா 1000 திட்ட நம்ம யாராவது நல்லா இருந்தா நன்றி சொல்லியிருக்கோமா? எங்க அம்மாமார்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்காங்களாம்மா? வீட்டில் தோசை சுட்டு கொடுத்த உடனே நல்லா இருக்குமா தோசை, புளிப்பா இருந்தா ஒரே புளிப்பு, எண்ணெய் காட்டின மாவு, அப்ப என்னப்பா எனக்கு என்ன சொன்ன தெரியும்னா நீங்களே டெய்லி ஆட்டினா சுடுங்க, யாரு வேண்டாம்னா யார் கையை பிடிச்சான்ற கோவம் வரும். அதே அம்மாமார்களுக்கும் வரும். நீங்க பேச முடியாது, கவலைப்படாதீங்க, நான் எல்லா ஊர்லயும் போயிட்டு உங்களுக்காக பேசிடுறேன். இப்ப டீக்கு சக்கரை அதிகமாயிட்டா சக்கரையை பாயாசம் மாதிரி போட்டேன்னுவாங்க. சக்கரை இல்லைன்னா உங்க அப்பா வாங்கி கொடுத்தா சக்கரை கொஞ்சம் போட்டா என்னன்னு கேட்பாங்க. உண்மையா நம்ம அப்பா தான் வாங்கி கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க அந்த சக்கரை கூட. சில வீட்டுல குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் நிறை சொல்லுவதற்கு பக்கம் பக்கமா பேசணும்னு அவசியமே இல்லைங்க. அக்கா சூப்பரா இருந்துச்சுக்கா, டீ நல்லா இருந்துச்சுக்கா. நன்றி என்ற ஒரு சொல் போதும் பல பேருடைய உருக்கம் வெளிப்படும். அடுத்து அந்த அக்காவோட கையில இங்க இருந்து இங்க வரைக்கும் தீ காயம், 10 காயத்துக்கிட்ட இருக்கு. அதை காட்டிட்டு அழுகுறாங்க. ஏன்கா அப்படின்னு கேட்டா, எதுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னு நமக்கு தோணும்ல, நான் பாட்டு இருந்தேன்ல, என்கிட்ட எதுக்கு சொல்றீங்கன்னா அவங்க கிட்ட யாருமே அவங்கள ரெகக்னைஸ் பண்ணல, அங்கீகரிக்கல. அவங்க சொல்றாங்க 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பாப்பா, இதெல்லாம் எனக்கு குடும்ப வன்முறையால் ஏற்பட்ட சூடு, புகைப்பிடிச்சிட்டு மாமனார் வச்ச சூடு, கணவர் வச்ச சூடு, இத்தனை சூடு இருக்கப்ப ஏன்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு கேட்டேன். அந்த அக்கா சொன்னது 10வது ஃபெயில் ஆயிட்டேன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க, மதச்சார்பு, ஜாதி சார்பு, கட்சி சார்பு இதெல்லாம் கடந்து தமிழ்நாடு வென்ற இடம், இன்றைக்கு நாம் நிற்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டா நான் நெகிழ்ந்து போனேன். 10வது ஃபெயில் ஆயிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. படிக்க ஆசை இருந்துச்சான்னு கேட்டேன். 1 வருஷம் விட்டுருந்தாங்கன்னா படிச்சிருப்பேன், நானும் ஏதாவது வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த கொடுமைலாம் நடக்காது. சரிக்கா இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரிலாம் என் பிள்ளைய விட மாட்டேன், அது தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்குன்னாங்க. தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்குன்னா அப்போ அவங்க வேற மாநிலத்தில் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னு கேட்டால் 15 வயசுல தஞ்சாவூர்ல பிறந்தவங்கள ஆந்திராவில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த ஆந்திராவில் இருக்காங்க. 25 வருஷம் கழிச்சு நான் போன அன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்காங்க. 5 பாடம் 10வதுல, கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், ஆங்கிலம், தமிழ். இந்த 5ல் ஏதாவது 1ல் நம்ம பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 1 வருஷம் படிக்கணும். திரும்ப அந்த 1 வருஷத்துக்குள்ள ஜூனியர் வந்து அவங்க கிளாஸ்லயே உட்காருவாங்க, தாழ்வு மனப்பான்மை ஆயிடும், ஸ்கூலை விட்டு ஓடி வந்துடும். எங்க சித்தி எல்லாம் அப்படி ஓடி வந்தவங்க தான். ஏன் சித்தி, அம்மா டீச்சரா இருக்காங்க, எல்லாரும் டீச்சரா இருக்காங்க, நீ மட்டும் படிக்கலன்னு கேட்டா 4வது ஃபெயில் ஆனாங்களாம். 4வதுல உட்கார்ந்து இருந்திருக்காங்க, பரவாயில்ல திரும்ப படிக்கலான்ட்டு. வீட்டுல நறுக்குன்னு ஒரு தங்கச்சியை கொட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க 3வதுல பாஸ் ஆகி 4வதுல வந்து உட்காந்துட்டாங்க அவங்க பக்கத்துல. திரும்ப வீட்டுல என்ன ஒரு மரியாதை, கௌரவம், அதனால பிடிச்சிட்டாங்க ஓட்டத்தை. 4வதோட படிப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப 10வது ஃபெயில் ஆகிற பையன் 11வது திரும்ப 1 வருஷம் படிக்கணும்னு பக்கத்துல வந்து உட்கார்ந்தா தாழ்வு மனப்பான்மையாகும், கோபம் வரும், படிக்க முடியாதுன்ட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த
கலைஞர் சொன்னாரு, 5 பாடமும் உனக்கு வரலன்னு இல்லப்பா, தமிழ் வந்திருக்கு, ஆங்கிலம் வந்திருக்கு, அறிவியல் வந்திருக்கு, சமூக அறிவியல் வந்திருக்கு, கணக்கு மட்டும்தான் வரல. அதுக்கே ஒரு வருஷம் முழுசா படிக்கணும். ஜூன்ல எழுது, ஜூலைல ரிசல்ட் வரட்டும், ஆகஸ்ட்ல அவங்க கூட சேர்ந்து 11வது படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தூக்கி நிறுத்தினோம். இதை இன்னைக்கு கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்குங்க. நான் ஒரே விஷயம் தான் நினைச்சேன், அந்த அக்காவுக்கு அன்றைக்கு அந்த திட்டம் இருந்திருந்து தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க இருந்திருந்தாங்கன்னா கையில் அத்தனை சூடு கிடையவே கிடையாது. அதனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் அழிந்துவிடும். மதிவதனி பேர் புகழ் பெருமை எல்லாம் தொண்டை இருக்கிற வரைக்கும் தான், தொண்டையில் சொல் இருக்கிற வரைதான், ஆற்றல் இருக்கிற வரைதான். எது நம்மிடத்தில் இருந்து அழியாதது என்ற சொல்லை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். கடைசி வரை இருக்கிறீர்கள், எல்லாருக்கும் சேர்த்த சொல் இது. உங்கள் நெற்றியில் குறியீடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். எந்த சொல் நிரந்தரமான சொல்லாக நம் வாழ்வில் இருக்க முடியும் என்று சொன்னால், கொஞ்சம் பவுடர் லைட்டா அதிகமா போட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்க யாராவது என்னை பார்த்து நினைக்கலாம். நான் நிகழ்ச்சிக்கு போறப்ப என் முடி இப்படி பறந்து இருந்துச்சுன்னா இப்படி கரெக்ட் பண்ணி விடுறதுக்குலாம் யாராவது வந்து சொல்லுவாங்க. ஆடைகள் பல இடத்துல நான் தான் சீஃப் கெஸ்ட், சிறப்பு விருந்தினே தெரியாது. ஏன்னா நமக்கு டிஃபால்ட்டு இந்த உடை, அவங்களுக்கு ஒரு டிஃபால்ட் பட்டு சேலை கட்டியிருக்கணும், பூ வைத்திருக்கணும். அப்பெல்லாம் இருந்தாதான் பெண்களை சிறப்பு விருந்தினராக மதிக்கக்கூடிய பழக்கம் பல இடங்களில் இருக்கிறது. ஆனால் நான் இப்படி வந்து நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்னா, நான் நிற்கும் மேடை எந்த மேடையாக இருந்தாலும் சரி என் மேடை அல்ல. இவங்கள மாதிரி நம்மளும் போய் பேசணும் நினைக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்களின் கனவை தாங்கிதான் நான் மேடையில் நிற்கிறேன். அதே போல்தான் தம்பிங்களுக்கு சொல்றேன், படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு சொல்றேன், நீங்க படிக்கிற படிப்பு உங்களோடது கிடையாது. ஸ்கூல்ல தேனிலையோ கம்பத்திலையோ பெரிய குளத்திலையோ ஆண்டிப்பட்டிலையோ இருந்து பேக்கை தூக்கிட்டு நீங்க வரப்ப தெருவோரத்தில் ஒரு தாத்தா நின்று, அவங்க பாட்டி நின்று, நம்ம போய் காலேஜில் அரியர் வச்சா பாட்டிக்கு தெரியவா போகுது, அண்ணன் மாதிரி படிக்கணும், நீ அக்கா மாதிரி படிக்கணும்னு வாங்கல்ல 3 வயசு பிள்ளைக்கு. அடுத்த தலைமுறையின் கனவை தாங்கி நீங்கள் பள்ளி பையோடு கல்லூரி பையோடு கல்லூரிக்கும் பள்ளிக்கும் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போ ஒருத்தரும் அந்த கனவை தாங்கி வருகிற போது சக மனிதர்களை நாம் அணுகக்கூடிய விதத்தில் தான் வெல்லும் சொல் இருக்கிறது. அதை சொன்னவர் பெரியார். ஒரே சொல்லில் சொன்னார், ஒரே வரியில் சொன்னார். எது அழகு? பல கவிஞர்கள் சொல்லியிருக்காங்களே, அது அழகு, இது அழகு, இடை அழகு, அப்படி அழகு, இப்படி அழகு, கூந்தல் அழகு, விழுகிற மழை அழகு, அருவி அழகு, எல்லாம் அழகுதான்ப்பா. நமக்கு என்ன பிரயோஜனம்? சிலுன்னு அருவியில கொட்டுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி பெரியார் சொன்னார், மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகு. மான உணர்ச்சி இருந்தால் நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். அறிவுணர்ச்சி இருந்தால் நாம் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். அதுதான் இன்றைய நாளுக்கான வெல்லும் சொல் என்று சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.